ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு நவம்பர் 23 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொன்னி அவங்கள அட்மிட் பண்ண கூட்டிட்டு வந்தாங்கல்ல, அவங்க கொஞ்சம் வீக்கா இருக்காங்க, அதனால தான் அந்த மாதிரி இருக்குது. கண் விழிச்சோடனே இளநீ வாங்கி கொடுங்க அப்படி சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ பொன்னி போய் இளநீ வாங்க போறாங்க. அப்போ தான் அங்கே வந்து சுந்தரம் வந்து அவங்க சேகர் கிட்டேயும் அவங்க தங்கச்சிக்கிட்டையும் அவங்க 2 பேர்கிட்டையும் காசு பேசிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே பொன்னி அங்கே நின்று கேட்டுருந்தாங்க. இந்த மாதிரி பாட்டு பாடுறதுக்கு வாய்ப்பு கேட்டு வந்தேன், என் தங்கச்சி ஏமாத்தி இந்த மாதிரி நீ பண்ணிட்ட, அந்த குழந்தைய வந்து அபார்ட் பண்ணணும்னா நீ 5 லட்ச ரூபாய் தந்தே ஆகணுன்னே. இப்போ சுந்தரம் என்ன சொல்றாருன்னா, அப்போ நான் தந்த காசு 2 லட்ச ரூபா அப்படின்னே, அது வந்து இதுக்கே செலவா போயிருச்சு, இன்னும் 5 லட்ச ரூபா தந்தேன்னா நேராக என் தங்கச்சியை கூட்டிட்டு போய் இது பண்ணுவேன், இல்லாட்டி நேராக உங்க வீட்டுக்கு தான் வருவேணுன்னே. இதை பொன்னி கேட்டுட்டு நில்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த இளநியை கீழே போட்டுட்டு இன்னைக்கு வீட்டுக்குள்ள போய் உங்ககிட்ட இந்த மாதிரி நான் சொல்லாம விடவே மாட்டேன் சொல்லி நேராக வீட்டுக்கு ஓடி வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே சுந்தரம் என்ன சொல்றாருன்னா, நீ எதுவும் சொல்லாத அப்படிங்கிறாரு. அதை பார்த்தோன்னே சண்முகம் கேட்குறாரு, ஏன் பொண்ணி ஒரு மாதிரியா இருக்கா, தண்ணி எதுவும் வேணுமானோடனே இல்லை அப்படின்னோடனே, இல்லை நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒன்று பேசணும் அப்படின்னு பொன்னி சொல்றாங்க. உடனே ஜெய்யா அவங்களாம் எந்திரிச்சு போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்போன்னே பொன்னி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் எல்லார்கிட்டையும் தான் பேசணுன்னே. இவன் என்ன பேச போறா புதுசா அப்படின்னோடனே, இந்த நிக்கிறாருல உங்க மாப்பிள்ளை, வீட்டோட மாப்பிள்ளைன்னொடனே இப்போ பவானி சண்டைக்கு வந்துடுறாங்க. என் புருஷனை வீட்டோட மாப்பிள்ளை சொல்றியா, அவர் எனக்காண்டியும் சிவானிக்காண்டி தான் இங்க இருக்கிறாருன்னொடனே, இங்க பாருங்கக்கா உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன் அப்படி சொல்லிட்டு என் நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. சொல்லி முடிக்கவும் பவானி வந்து பொன்னியுக்கு கன்னத்திலே ஒரு அறை விடுறாங்க. இப்ப எல்லாருமே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இப்ப பொன்னி என்ன சொல்றாங்கன்னு, நீங்க என்ன அடிச்சா கூட பரவாயில்ல, ஆனா இவர் பண்ணின தப்பு தான், இந்த மாதிரி அவங்க பேசிட்டு இருந்ததை நான் என் கண்ணாலே பார்த்தேன் அப்படின்னு சொன்னோடனே இப்போ சுந்தரம் வந்து அப்படியே அழுது ஆக்ட் பண்றாரு. ஐயோ என் மேலே இப்படி பழி சொல்லிட்டாலே நான் என்ன பண்ணுவேன்னு பொன்னியை வந்து கழுத்தை பிடிச்சி அவங்க அக்கா பவானி வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறமா எல்லாருமா சேர்ந்து விடுமான்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. இப்போ எல்லாருமே பொன்னியை தான் திட்டுறாங்க. ஆனா சக்தி, அவங்க அப்பா அவங்க மட்டும் நீ சொல்றது உண்மைக்குமே உண்மையாமான்னொடனே பொன்னி ஆமா மாமா நான் சொல்றது உண்மைதான், அவர் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருந்ததை நானே என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னோடனே மறுபடியும் அவங்க அக்கா அடிக்க கை வாங்குறாங்க. அப்ப சக்தி பிடிச்சிடுறாரு கையை. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.